இறைவன் பகவான் நம்மிட்ட என்ன விரும்புறாரு தெரியுங்களா? இதுவரையும் நம்மளோட விருப்பத்த எல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம். நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, பூஜை, புனஸ்காரங்கள் இந்த மாரி எல்லாம். இப்போ உண்மையிலே இந்த சமயத்தில எப்படி ஒரு வீட்ல ஒரு அப்பா, அம்மா தன் குழந்தைகள் படிச்சு பெரிய ஆளாகி நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறாங்க இல்லைங்களா? அதே போல தான் பகவானும் கூட நம்மளோட அமைதி, சந்தோஷத்த விரும்புறாரு. கூடவே அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பலவீனங்களும், அசுர குணங்களும், குறைபாடுகளும் தனக்கு தானமாக குடுங்க. ஏன்னா, இது எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நமக்கும் பிடிக்காது. அதத்தான் அவர் விரும்புறாரு. எப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய நம்மளோட பலவீனங்கள இறைவனுக்கு தானமாக குடுத்து விடுகிறோமோ, அது காணிக்கையாக, அப்படின்னா, அப்போ அவரோட சக்தி ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. அந்த ஈஸ்வரி சக்தி, இறை சக்தி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால இப்ப கடவுள் விரும்புறது என்னன்னா, நம்மளோட அமைதியும், அன்பும், சந்தோஷம் தான். அப்ப இதற்காகவே இந்த சமயம் அவரோட பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், மேலும் கற்றுக்கொள்வோம். தன்னுடைய வாழ்க்கை வளம் பெற செய்வோம்.